இன்னைக்கு சூடான செய்தி என்னன்னா, அவங்களுக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சா என்ன? காலங்கத்துல நம்ம தரிசனத்துக்காக துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அட உள்ள வாங்க. வாங்க. ஆ, ம், அக்கா மளிகை பொருள்லாம் காலி ஆயிடுச்சு, போய் வாங்கணும். வாங்கலாம் வாங்கலாம், போ, ஒன்னும் டென்ஷன் இல்ல. சரி மாமா. நில்லு. நீ ஒரு வேலை பண்ணு. உனக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு அதை நீ சௌமியா கிட்ட கொடு. அதுக்கான கணக்கெல்லாம் பாப்பான். காசு கொடுத்ததும் வீரன் இல்லனா வருண் கிட்ட வாங்கிட்டு வர சொல்லு. வீரன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா? நான் என்ன வேற மொழியிலயோ சொன்ன உனக்கு புரியாம போறதுக்கு? நீ தான் ரொம்ப புத்திசாலியாச்சே, உனக்கு எல்லாமே புரியும். போ, சொன்னதை செய். பிரீத்தி, ம், இது வெறும் வீட்டுக்கு தேவையான பொருள் தானே? அத வாங்க எதுக்கு நாம வீராவை அனுப்பணும்? நீங்க ரொம்ப அப்பாவிங்க. நீ சொல்றது வாஸ்தவம் தான். விஷயம் என்னன்னா, சௌமியா ஷண்ணுக்கு உதவி செஞ்சிருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்குள்ள நான் 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனையை உண்டாக்கிடுவேன். பிரீத்தி, நீ தான் பெரிய அப்பாவி. இங்கிலீஷ்காரங்க நம்ம நாட்டை விட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அவங்க போன பிறகும் அடிமை புத்தி உங்களுக்கு போல. எனக்கு தெரியுங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க வேலை செஞ்சு டயர்ட் ஆயிடுறீங்க. இன்னொரு விஷயமும் தெரியும், அத்தையும் மாமாவும் என்னை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்காக தான் நீங்க இதெல்லாம் செய்யறீங்க. அதான் உண்மை சௌமியா. அது நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? காதல்ல எதையுமே சொல்ல தேவையில்ல, அது எல்லாமே தன்னால தெரிஞ்சிடும். இதைத்தான் காதல்னு சொல்லுவாங்க. சரிங்க பாரு, இன்னைக்கு நீயும் என் கூட வா. ஃபேக்டரி வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நாம ஜாலியா வெளியே சுத்தி பார்க்க போலாம். அப்படியே ஊரை சுத்திக்கிட்டு நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு டீ கொண்டு வரேங்க. ஏய், ஒரு நிமிஷம். நீ என்ன டிஃபரெண்டா இருக்க? நான் ரொமான்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்ன டீ எடுத்துட்டு வர போற? நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ வெறும் பணத்தை மட்டும் எடுத்து வை. நான் வருண் கிட்ட சொல்லி என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு பாக்குறேன். அப்போ அத்தைக்கும் மாமாவுக்கும் நான் கணக்கு சொல்லும் போது என்னன்னு சொல்றது? வெளியே போய் ஊர் சுத்தத்துக்கு காசு கேட்டீங்கன்னு சொல்லணுமா? இல்லங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். ஏதாவது பொய் சொல்லு. நான் பொய் சொல்ல மாட்டேன். நீ சத்தியமா பொய் சொல்லவே மாட்டியா? இல்ல. சரிங்க மேடம், தேங்க்யூ, சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பொண்ணான நேரத்தை நான் வீணடிச்சுட்டேன். போய் டீயை கொண்டு வாங்க, போங்க. என் ஃபீலிங்ஸை பத்தி இங்க யாருக்குமே கவலை இல்லை போல இருக்கு. நாம லிஸ்ட் ரெடி பண்ணி அந்த திருநங்க கிட்ட கொடுக்கணுமா? இதோ இந்த வீட்டோட முதலாளி அம்மா வந்துட்டாங்க பாருங்க. சௌமியா, இந்த மளிகை பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் வாங்க பணம் வேணும். நீ படிச்சு வேணா பாரு, அப்புறம் அது விட்டு போச்சு இது விட்டு போச்சுன்னு குறை சொல்லிட்டு இருக்காத. அது எனக்கு இங்கிலீஷ் படிக்க வராதுங்க. அது சரி, ரொம்ப நல்லா இருக்கே. உன்னை யார் இந்த வீட்டு முதலாளி அம்மா ஆக சொன்னது? இப்போ வேலை செய்யும். ரொம்ப நல்லா இருக்கு. லிஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்திருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு. வீட்ல எல்லாருக்குமே தெரியும் சௌமியாக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு. இருந்தாலும் நீ இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்திருக்க. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்த லிஸ்ட சௌமியாக்கு நீ தமிழ்ல சொல்லு.
இதனால சௌமியா இங்கிலீஷும் கத்துப்பால்ல. சரி, இப்பவே சொல்லிக் கொடு. சொல்லுன்னு சொன்னேன். சொல்றேன் கேளு. இப்ப நான் தமிழ்ல தான் சொல்லியிருக்கேன் சௌமியா. அது நிச்சயமா உனக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். முடிஞ்சுதா? சரி, இப்போ நீ கணக்கு போட்டு இதுல எதெல்லாம் குறைக்க முடியும்னு பாரு. அப்புறம் இந்த பொருட்கள்லாம் கணக்கு போட்டு பைசாவை கொடுத்து அனுப்ப. சரி. அம்மா, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இல்ல? இனிமேல் இந்த சாப்பாடு பொருட்களும் சௌமியா தான் ஆர்டர் பண்ணுமா என்ன? இவ இஷ்டத்துக்கு. நீ உன் லிமிட்லயே இருக்கிறது நல்லதுதான். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இது என்னுடைய வீடு. இந்த வீட்டு விஷயத்துல நீ என்னைக்குமே தலையிடக்கூடாது. சௌமியா, முதல்ல அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. அப்பதான் இவன் வாயும் மூடுவான். ஹலோ, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. ரியலி? தேங்க் யூ so much. பை. என்னமாச்சு? பாட்டி 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 பாட்டி, என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. பாட்டி, நான் அன்னைக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன்ல, அதுல என்ன செலக்ட் பண்ணிட்டாங்களாம். நான் இன்னைக்கே கிளம்பணும் பாட்டி. அதுவும் இப்பவே கிளம்பி ஆகணும். ஒரு வழியா நான் ஜாபுக்கு போக போறேன் பாட்டி. ஏய், நீ எங்கேயும் போக கூடாது. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஒருவேளை நீ போனா நான் இங்க தீ குளிச்சிடுவேன்னு சொன்னேன்ல. இப்படி மிரட்டுறத நிறுத்துங்க. உங்க மிரட்டல்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் போய் தான் தெரியும். சரி, போயிடு. ஆனா நீ போகும்போது என் பணத்தை தாண்டி தான் போக வேண்டி இருக்கும். ஆமா, பணத்தை தாண்டி போகணும். மகேந்திரா, நில்லுப்பா, நில்லு. என்னது வாட அடிக்குது? அட கடவுளே! மகேந்திரா, என்ன பைத்தியக்காரத்தனமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? மகேந்திரா, சொன்னா கேளு. தள்ளி போமா. மகேந்திரா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட கடவுளே! ஏன்டா அப்படி பண்ண? பாப்பா, நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. சீக்கிரம். மகேந்திரா, கொண்டாகாதப்பா. பாப்பா, சொன்னாப்பா. ப்ளீஸ், தயவு செஞ்சு நீங்க இங்கே இருக்க.
சுமதி என்னம்மா செய்யற? பாட்டி அக்காக்கு ஃபோன் பண்றேன். வேண்டாம் வேண்டாம்மா, இப்ப வேண்டாம், அப்புறமா ஃபோன் பண்ணலாம். உனக்கு தெரியல, அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாம்மா. ஏதோ அபசகுண மாதிரி தெரியுது. கிளாஸ் உடைஞ்சா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. சௌமியா, இது ஒரு கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இப்ப இதுல என்ன இருக்கு? இதுல அபசகுணம் நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இல்லைங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எங்கேயோ தப்பு நடக்க போற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எதுவும் நடக்காம கடவுள் தான் காப்பாத்தணும். ஹலோ ஹலோ தம்பி வருண், அத்தை அத்தை, அது இப்பதான் சுமதியோட பாட்டி ஃபோன் பண்ணாங்க. சுமதி அப்பா தீ குளிச்சிட்டாரா? சௌமியா, நான் தான் சொல்றேன்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சரியாயிடும். இங்க பாரு, நான் ஃபேக்டரி கிளம்பணும்ல, டிஃபன் எடுத்து வை. சரிங்க, நான் இதை தூக்கி போட்டு வரேன். நீங்க உட்காருங்க. வா, இந்த கெட்ட செய்தி எவ்வளவு நல்ல இடத்துக்கு வந்திருக்க. அத்தை, இத சௌமியா அண்ணிக்கிட்ட சொல்லிடவா? இத போய் நீ சௌமியாக்கு சொல்ல போறியா? சௌமியாவுக்கு சொல்லணும்னா அவங்க பாட்டி அவளுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்க. உனக்கு எதுக்கு சொன்னாங்க? சரி கேளு, நான் இப்போ டிஃபன் சாப்பிட போறேன், நீயும் அப்புறமா சாப்பிடு. நல்லாவே புரியுது அத்தை. சிஸ்டர், என்னோட அப்பா நல்லா இருக்காரு. இங்க பாருங்க, இந்த மாதிரி கேசஸ்லாம் எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மகேந்திரா, என்னோட பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்புறம் நான் உயிரோடைய இருக்க மாட்டேன். நீங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசாத. விடு, அவன் தான் சொன்னான்ல, சுமதி வேலைக்கு போனான்னு சொன்னா தீ குளிச்சிருவான்னு அவன் சொன்னானா இல்லையா? நீங்க கேட்கவே இல்ல. அவரோட உயிருக்கு மதிப்பு கொடுத்திருந்தா நீங்க அவன் பேச்ச கேட்டிருப்பீங்க, இதுவும் ஆயிருக்காது. இத பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பேசாம இரு. என் கண்ணாலேயே நான் பெத்த புள்ள அழியத பாத்துக்கிட்டு நிக்கிறேனே. இதெல்லாம் அவளாலதான். ஏற்கனவே அம்மாவையும் முழுங்கிட்டா, இப்ப அவளோட அப்பாவையும் முழுங்காம விட மாட்டா போல இருக்கு. இப்ப அப்பாவையும் முழுங்கிடுவா. இல்லைங்க, இப்படி தேவையில்லாம மத்தவங்களை திட்டுறதை விட நம்ம எல்லாரும் சேர்ந்து மகேந்திரன் நல்லபடியா குணமாகணும்னு வேண்டிப்போங்க. அவன் சீக்கிரம் குணமாகணும்னு எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். என் அப்பா ஏமா அப்படி பண்ணாரு? எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஆனா அப்பா இன்னைக்கு இப்படி செஞ்சதுக்கு, அவருக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு முழு காரணமும் நான் தானே. இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா. இப்போ நான் தனியாள ஆயிட்டேம்மா. நீ என்னைக்கும் தனி ஆள் இல்ல. அந்த மாதிரி ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன்.
எனக்கு எல்லாமே தெரியும். உங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த அம்மன் என்னைக்குமே உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க. நான் கொஞ்சம் மோசமானவன் தான். ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அம்மன் எனக்கும் நல்லதுதான் செய்வாங்கங்கிறது. ஜெய் மாதா. வருண் எங்க? நாங்க ஃபேக்டரி கிளம்பணும்ல. காலங்கத்தால எங்க போயிட்டான்னு தெரியல. அப்போ ஓகே, நான் ஃபேக்டரி கிளம்புறேன். வருண் வந்ததுக்கு அப்புறமா அனுப்பி வைங்க. சௌமியா, என்ன வழி அனுப்புறதுக்கு வா. பார்த்து பத்திரம். ஹலோ ஹலோ அத்தை, நான் சரியான நேரத்துல தான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். இப்ப நீங்களும் ரியாக்ட் பண்றதுக்கு இது சரியான நேரம். வீட்ல எல்லாருக்கும் செய்தி சொல்லிடுங்க. என்ன? மருமகளே, அது உன்னுடைய அப்பா. என்னாச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. அவர் ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டாரு? ஒண்ணு ஆகலமா. நான் என்னன்னு சொல்றது? பாட்டி, அவர் எனக்கும் அப்பா தான். எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு. சுமதி, நீ சொல்லு. அம்மாடி, சுமதி வேலைக்கு போறதுல மகேந்திரனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா. உனக்கு தான் மகேந்திரன் கோவத்தை பத்தி தெரியல. அவசரப்பட்டு தீ குடிச்சிட்டான். சுமதி, இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் பெரியவங்க முறையில நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு உறவுக்காக மத்தவங்களுடைய உறவை நீ உடைக்க கூடாது. மகேந்தர் உன்னுடைய அப்பா. ஏற்கனவே சௌமியாவை நினைச்சு அவரு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப நீயாவது அவரை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க வேண்டாமா? அந்த மனுஷங்கிட்ட இருந்து அப்பாங்கிற உரிமையை தயவு செஞ்சு பறிச்சிடாதீங்க. அத்தை, சுமதி ஏற்கனவே டென்ஷனா இருக்கா. இப்ப இத பத்தி பேசுறதுல என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில இப்பதான் எல்லாமே சரியாயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இது என்ன புது பிரச்சனை கடவுளே? இன்னும் என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துவீங்க? ஏற்கனவே என் பிறப்பிலேயே எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க. இப்போ எப்படி?